ஹிடன் லீஃபோட செகண்ட் ஹோக்காகே தான் பாத்தீங்கன்னா டோபிராமா செஞ்சு. இவர் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கும் கமஹாகுரே வில்லேஜுக்கும் ஒரு ஒற்றுமை வரணுங்கிறதுக்காக செகண்ட் ரைக்காகேவோட ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த ஒரு நாளை ஒரு விழாவா கொண்டாடலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. பட் இந்த ஒரு விழால த கோல்டன் சில்வர் பிரதர்ஸான கென்காக்கு அண்ட் கின்காக்கு வந்து ஒரு திடீர் தாக்குதலை ஏற்படுத்தி செகண்ட் ரைக்காகேய கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த ஒரு கின்காக்கு ஃபோர்ஸ் வந்து டோபிராமா அண்ட் அவரோட காம்ரேட்ஸையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. சோ தன்னோட காம்ரேட்ஸை காப்பாத்தணுங்கிறதுக்காக டோபிராமா ஒரு டீகாயா செயல்பட்டு கின்காக்கு ஃபோர்ஸ் கூட போடப்பட்ட சண்டையில கொல்லப்பட்டாருங்கிற விஷயம் நருட்டோ சீரிஸ் பாக்குற பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இங்க கேள்வி என்னன்னா, டோபிராமா மாதிரியான ஒரு லெஜெண்டரி சினோபியவே கொல்ற அளவுக்கு இந்த ஒரு கின்காக்கு ஃபோர்ஸ் வந்து பவர்ஃபுல்லானதாங்கிறதா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப இந்த ஒரு கின்காக்கு ஃபோர்ஸை ஒரு அகாட்ஸ்கி லெவல் த்ரெட்டா தான் பார்த்தாங்க. ஏன்னா இந்த ஒரு டீம்ல இருக்கிற கின்காக்கு அண்ட் கின்காக்கு இவங்க ரெண்டு பேருமே ஹகோரமா ஒட்சுட்சுகியோட ஒரு டைரக்ட் டிசெண்டன்டா இருக்கிறதுனாலயே இவங்களோட சாக்ரா லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பிளஸ் இவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேக்ஸோட பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு முறை குராமாவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது குராமா இவங்களை முழுங்கிருச்சு. பட் குராமாவோட வயிற்றுக்குள்ளே இவங்க வந்து 2 வாரமா அதோட ஃபிளஷை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால இவங்களால ஒரு ஜின்சுருக்கி மாதிரி குராமாவோட பவர்ஸ் அண்ட் சாக்ராவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களை கொல்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனாலதான் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ஹிடன் கிளவுட் அண்ட் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சினோபிஸ்லாம் ஒன்னு சேர்ந்தும் கூட ஆம்பர் ஜார்ல இவங்களை சீல் தான் பண்ண முடிஞ்சது. அண்ட் இவங்களை தாண்டி இந்த ஒரு கின்காக்கு ஃபோர்ஸ்ல 18 எஸ் ரேங்க் ஜோனின்ஸ் வந்து இருக்காங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஃபைட் பண்ணியும் கூட டோபிராமா இவங்க டீம்ல இருந்த அந்த ஒரு 18 எஸ் ரேங்க் ஜோனின்ஸையுமே கொன்னு இருக்காரு. பட் கின்காக்கு வந்து இவரோட உடம்புல பலமான காயத்தை ஏற்படுத்தினதுனால டோபிராமா செஞ்சு வந்து இறந்து போயிட்டாரு. பட் லேட்டரா 3rd ஹோக்காகே ஹிருசன் சருடோபி வந்து இவங்க 2 பேரையுமே தோக்கடிச்சிருக்காரு. தோக்கடிக்கப்பட்ட இவங்க 2 பேருமே திரும்பவும் கமஹாகுரே வில்லேஜ்க்கே போயிருக்காங்க. பட் செகண்ட் ரைக்காகேவை கொன்னதுனால பழி வாங்குற விதமா 3rd ரைக்காகே வந்து இவங்க 2 பேரையுமே கொன்னுட்டாரு.